அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. விதைப்பவ ஓமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த ஓமை பாலஸ்தீன விவசாய முறையை குறித்து எழுந்த ஓமை. நிலம் பயிரிடப்படாத காலத்தில் மக்கள் அதன் குறுக்கே நடப்பதால் ஒரு தடம் அதன் நடுவே ஏற்படும். மேலும் விதைத்த பின்பே நிலத்தை உழுவார்கள். எனவே விதை விதைக்கும் வேளையில் நிலத்தின் குறுக்கே பாதையும் நிலத்தின் பரப்பை ஒட்டி ஒரு சில இடங்களில் முட்செடிகளும் காணப்படும். ஆனால் பெரும்பகுதி நல்ல நிலைமை. எனவே விதைக்கையில் தவிர்க்க முடியாத வகையில் சில விதைகள் குறுக்கு தடத்தின் மேலும் சில விதைகள் வரப்போற பாறை பகுதிகளிலும் முட்செடிகளுக்குள்ளும் விழுந்தே தீரும். குறுக்கு தடத்தின் மேல் விழுந்து கிடக்கும் விதைகள் பறவைகளால் பொறுக்கப்படும். வேறு சில விதைகள் ஓரத்தில் பாறைகளுக்கிடையில் விழுந்ததாலோ முட்களுக்கிடையில் விழுந்ததாலோ பலனற்று போகும். ஆனால் பெருவாரியான விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து பன்மடங்கான விளைச்சலை தரும். அவ்வாறே சிற்சில தடைகள் அவ்வப்போது ஏற்படினும் இறை அரசு பெருகி வளர்வது நிச்சயம் என்ற நல்ல செய்தியே இவ்வோமையின் செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் வரும் 4 வகையான நிலங்களும் மனிதர்களிடம் பரவலாக காணப்படும் 4 வகையான மனநிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறு நிலத்தின் தன்மைக்கும் அது தரும் பலனுக்கும் நேரடி தொடர்புண்டோ, அதே போல நமது மனநிலைகளுக்கும் நம் உறவு வாழ்வுக்கும் தொடர்பு உண்டு. 4 வகையான நிலங்களின் பின்னணியில் 4 வகையான மனநிலைகளை பார்க்கலாம். 1. பாறை நில மனநிலை. பாறை நிலம் என்பது இறுகியது, மூடியது, தன்னை தவிர வேறு எதற்கு இடம் தராது. இது மூடிய மனநிலைகளை கொண்ட மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. தான், தனது, எனது, என்னுடைய போன்ற சுய நிறைவு, சுயநல உலகத்தில் மூழ்கி கிடப்பவர்கள் இவர்கள். தப்பி தவறி கூட மற்றவர்களின் கருத்துகளுக்கும் எண்ணங்களுக்கும் தங்களில் இடம் கொடுத்துவிட மாட்டார்கள். 2. வழியோர நில மனநிலை. வழியோர நிலம் என்பது எந்நேரமும் மிதிபடும் இடம். அந்த வழியே வருவோர் போவோ என்ன செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்புவதில்லை. தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நினைக்கும் மனிதர்களுக்கு அடையாளமாக இது இருக்கிறது. யார் இவர்களை கேலி செய்தாலும், இகழ்ந்தாலும், ஒதுக்கினாலும் தங்களை தான் நொந்து கொள்வார்களே தவிர எதிர்குரல் எதுவும் எழுப்ப மாட்டார்கள். 3. முள்செடி மனநிலை. முள்செடி பிறரில் துன்பத்தையும் காயப்படுத்தும் தன்மையும் ஏற்படுத்த வல்லது. தான் இருக்கின்ற இடத்தில் வேறு எந்த செடி இருந்தாலும் அதை நெறித்து அழிக்க வல்லது. பல மனிதர்களும் அப்படியே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது பாதகம் இருக்கும். மற்றவர்களின் பெயரை கெடுப்பதிலும் அடுத்தவர்களை துன்புற வைப்பதிலும் அலாதி இன்பம் இவர்களுக்கு. 4. நல்ல நில மனநிலை. தன்னையே கீற அனுமதிக்கும். நல்ல நிலம் அருமையான பலனை தந்து பிறரை மகிழ்விக்கின்றது. வெகு சில மனிதர்கள் சுய ஆய்வு மற்றும் ஜெப வாழ்வு மூலம்
தங்களது கடினமான உள்ளத்தை கீறி தங்களை பண்படுத்தி அதில் நற்செயல்பாடு மற்றும் பலன்மிகு வாழ்வு என்ற விளைச்சலை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக உருவாக்குகிறார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உறவு வாழ்வில் என் மனநிலை எத்தகைய மனநிலை போன்றது? நான் நல்ல நில மனநிலை படைத்தவராக திகழ முடிகின்றதா? எனது வாழ்வில் நல்ல நில மனநிலைக்கு தொடர்பான நல்ல பண்புகள் யாவை? மன்றாடுவோம். வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் விதைப்பு உவமை வழியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்று 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு விளைச்சலை கொடுக்க உமது மேலான வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.